எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோரிசி. இன்றைக்கி நம்ம ருசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது மகாலட்சுமி தாயாரினுடைய அம்சம் அப்படின்னு பார்த்தா மருதாணிக்கு ஒரு சிறப்பான இடம் இருக்குது. அப்படி அந்த மருதாணியை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாட்கள்லையும் சரி இல்லை இதர விசேஷ தினங்களும் சரி கைகளில் பூசி பூஜைகள் செய்தாலே கட்டாயம் வீடுகளில் லக்ஷ்மி கடாட்சம் தாண்டவமாடும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அப்படிப்பட்ட மருதாணியில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகளின் காரணமாக நமக்கு துரதிர்ஷ்டமும் வறுமையும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படி அந்த தவறுகள் தான் என்ன, எந்த குறித்த செயலை எந்த குறிப்பிட்ட நாளனைக்கு செய்யும் பொழுது கண்டிப்பாக வீடுகளில் செல்வ செழிப்பானது ஏற்படும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக துளசி செடியை தான் நம்ம மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் மருதாணி இலைக்கும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் இருப்பதாக சொல்லப்படுது. சுமங்கலி தோஷம் தீரணும், ஸ்ரீ தோஷம் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மருதாணி எலியை வைத்து நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமான பலன்களை பெற்றுத்தருவதாக நம்பப்படுது. முதல்ல நம்ம இந்த மருதாணியை ஏன் மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் அப்படின்னு சொல்கிறோங்கிறதுக்குண்டான விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். சீதாதேவி ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்டு அந்த காட்டில் இருந்த சமயத்தில் சீதா பிராட்டிக்கு துணையாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தா இந்த மருதாணி செடி தான். சீதாதேவியினுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தொடர்ந்து பார்த்தது எது அப்படின்னு பார்த்தாலும் இந்த மருதாணி செடி தான். ஸ்ரீராமர் அவருடைய தேவி வனவாசத்துலேருந்து மீட்டதுக்கு அப்புறமா தேவி ராமர்கிட்ட ஒரு வேண்டுகோளை முன்வைப்பாங்க. அதாவது சீதாதேவி ஸ்ரீராமர்கிட்ட நான் இந்த இடத்துல சிறைப்பட்டு இருந்த சமயத்தில் எனக்கு துணையாக இருந்தது அப்படின்னு பார்த்தா இந்த மருதாணி செடி தான். என்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்து கொண்டதோடு மட்டும் இல்லாமல் இந்த மருதாணி செடி தான் எனக்கு ஆறுதலும் தந்தது. அதனால் இந்த மருதாணி செடிக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்கணும், அப்படி நீங்கள் கொடுப்பது அப்படிங்கிறது உங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி சீதாதேவி சொன்னதுக்கப்புறமா ஸ்ரீராமரும் பார்த்தீங்கன்னா மருதாணி செடிக்கிட்ட என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் பெருந்தன்மையான குணத்தை கொண்டிருக்கக்கூடிய மருதாணி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவி நீங்கள் இது நாள் வரைக்குமே பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே விடுவு காலம் வந்துருச்சு. உங்களுடைய முகத்தில் இப்போ இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியானது எப்பயுமே தொடர்ந்து இருக்கணும். எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம், இந்த ஒரு சந்தோஷமே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டதுமே சீதாதேவியும் ஸ்ரீராமரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ வரங்கள் எதுவுமே வேண்டாமா அப்படிங்கிறத கேட்கும் பொழுது எந்த ஒரு வரவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தனக்குன்னு எந்த ஒரு வரத்தையுமே கேட்காம இப்படிப்பட்ட ஒரு தன்னலமற்ற குணத்தை கொண்டிருக்கக்கூடிய உன்னை யாரெல்லாம் கைகளில் இட்டு கொள்றாங்களோ கண்டிப்பாக அவர்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த வரத்தை ஸ்ரீராமரும் சீதாதேவி தாயாரும் மருதாணி செடிக்கு வழங்குவாங்க. சீதாதேவியும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் கொண்டிருக்கக்கூடியவங்க. சீதாதேவியினுடைய மனதிலையும் ஸ்ரீராமனுடைய மனதிலையும் நீங்காத இடம் பிடித்த இந்த குணத்தை உடைய மருதாணியை வெள்ளிக்கிழமை நாட்களில் நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை செய்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக சகல விதமான நன்மைகளும் வீடுகளில் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜாதக கட்டத்தில் ஒரு சிலருக்கு சுமங்கலி தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு வர சொல்லிட்டு நல்ல வயிறு நிறைய சாப்பாடு எல்லாமே போட்டதுக்கப்புறமா தாம்பூலம் கொடுக்கும் பொழுது மருதாணி இலைகளை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இல்லை நீங்களே அரைத்து வைத்து கூட அவர்களுடைய கைகள்லையும் கால்கள்லையும் பூசி விடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக சுமங்கலி தோஷமானது தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த குறித்த செயலை சுமங்கலி தோஷம் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு கிடையாதுங்க. மாங்கல்ய பலம் கூடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக இந்த ஒரு குறித்த விஷயத்தை யார் வேணாலுமே செய்யலாம். இன்றைக்கும் வட மாநிலங்களையும் சரி இப்போ நம்ம தென் மாவட்டங்களையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மருதாணி விழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமண நிகழ்வின் பொழுது நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இப்போ பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாலோ மன கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இந்த மருதாணி இலையை அரைத்து குழந்தைகளுக்கு பூசி விடும் பொழுது அந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். பெண்கள் கைகளில் மருதாணி இட்டு கொள்ளும் பொழுது ஒரு விதமான மன அமைதி கிடைப்பதாகவும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த மருதாணி இலைகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு முழு பலன்களையும் பெற்றுத்தரும். இப்போ ஓரளவுக்கு மருதாணியுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மருதாணி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய செடி அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. இப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த மருதாணியில் நம்ம எந்த மாதிரியான தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். முதலாவதா மருதாணி இலையை நீங்கள் அரைத்து பயன்படுத்தும் பொழுது தேவைக்கு ஏற்றாற் போல இலைகளை பறித்து பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய இலைகள் பார்த்ததுமே ஒரு ஆசை ஏற்படுது அப்படிங்கிற காரணத்தால் நிறைய இலைகள் அனைத்தையுமே உருவிடுவாங்க. அந்த இலைகளை ஒன்று அரைக்காமல் அப்படியே வீணடிப்பது அப்படிங்கிறத செய்வாங்க. இல்லை முழுவதுமே அரைச்சதுக்கு அப்புறமா தேவைக்கேற்றாற் போல பயன்படுத்திட்டு மீதம் இருக்கக்கூடிய அந்த மருதாணி விழுதை அப்படியே வீணடிப்பது அப்படிங்கிறத செய்வாங்க. இப்படி செய்யும் பொழுது கண்டிப்பாக அது மகாலட்சுமி தாயாருடைய கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படிங்கிறதால வீட்டில்
வீட்டில் எப்பயுமே தொடர் கஷ்டங்கள், தொடர் பண சிக்கல்கள் அனைத்துமே ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் பயன்படுத்திட்டீங்க, ஒரு ஆசையில் பார்த்ததுமே நிறைய இலைகள் எல்லாமே பறிச்சுட்டு வந்து நீங்கள் அரைச்சி வச்சுட்டீங்க. ஆனால் நீங்கள் பயன்படுத்தினது போக மீதம் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தாராளமாக அடுத்தவர்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, இப்போ இந்த மருதாணி இலையை வந்து அடுத்தவங்களுக்கு கொடுப்பதால செல்வ செழிப்பு அவங்க வீட்டுக்கு போயிடும், என்னுடைய வீட்டில் செல்வ கடாட்சம் ஏற்படாது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மருதாணி தானம் மேற்கொள்ளும் பொழுது தீர்க்க சுமங்கலி வரமானது கிடைக்கப்பெறும். அது மட்டும் இல்லாமல் தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால தாராளமாக நீங்கள் மருதாணி இலையாவோ விழுதாவோ நீங்கள் கொடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். அடுத்தது இரண்டாவது முக்கியமான விஷயம், மருதாணி அப்படிங்கிறது இந்த மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய பொருள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்படி அந்த மருதாணி செடியிலேருந்து இலைகளை பறிப்பதற்கு ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் இருக்குது. இப்போ வெள்ளிக்கிழமை நாட்களில் கண்டிப்பாக நம்ம பறிப்பது அப்படிங்கிறத செய்யக்கூடாது. எப்படி இந்த துளசி இலைகளை வந்து வெள்ளிக்கிழமை நாட்களில், ஏகாதசி திதி நாட்களில் பறிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை நாட்களில், பௌர்ணமி தினங்களில், செவ்வாய்க்கிழமையில் கூட நீங்கள் கூடுமான வரைக்குமே நீங்கள் மருதாணி இலைகளை பறிப்பது அப்படிங்கிறத செய்யவே வேண்டாம். இந்த கிழமைகளில், இந்த செவ்வாய், வெள்ளி, பௌர்ணமி இந்த மாதிரி முக்கியமான கிழமையின் பொழுது நீங்கள் பறிப்பது அப்படிங்கிறத செய்ய வேண்டாம். இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடியில் இருக்கக்கூடிய இலைகளை அடுத்தவர்கள் பறிக்க கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் கூட இந்த நாட்களை தவிர்த்து கொள்ளுங்க. இதர நாட்களில் தாராளமாக பறித்து கொள்ளலாம், அதனால் தவறு எதுவுமே இல்லை. அடுத்ததாக மூன்றாவது முக்கியமான விஷயம், இப்போ மருதாணி இலை பறித்து அரைத்து செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப நேர தாமதம் ஆகுது, அதனால் என்னால் சரிவர செய்ய முடியல அப்படிங்கிறதுக்காக முக்கிய விசேஷ தினத்தின் பொழுது கைகளில் மருதாணி பூசி வழிபடணும் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பதிவுகளில் கூட சொல்லியிருக்கிறேன். அப்படி அந்த மாதிரி தினங்களில் நீங்கள் ரொம்ப குயிக்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கோன் வாங்கி பயன்படுத்துறது அப்படிங்கிறத மட்டும் செய்யவே செய்யாதீங்க. அந்த இலையை பறித்து அந்த இலையில் கிராம்பு கொஞ்சமாக, இல்லை மஞ்சள் தூள் கொஞ்சமாக, இதெல்லாம் சேர்த்து அரைத்து கைகளில் பூசும் பொழுது அதனுடைய நறுமணம் நம்ம கைகளில் அப்படியே இருக்கும். அந்த நறுமணத்தோடு நம்ம பூஜைக்குண்டான காரியங்கள் அனைத்தையுமே நம்ம செய்து வழிபடுறோம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் கண்டிப்பாக நமக்கு வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். இந்த உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயார் குடிகொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். நீங்களே கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. காலை நேரத்தில் உள்ளங்கை தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்படி அந்த உள்ளங்கையில் நீங்கள் மருதாணி இலையை அரைத்து பயன்படுத்தி நீங்கள் காலை நேரத்தில் கண் விழித்தாலே கட்டாயம் அந்த நாள் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாக அமையும். அடுத்ததாக நான்காவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ வெள்ளிக்கிழமை நாட்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வளர்பிறை வெள்ளிக்கிழமை நாள் வருது அப்படின்னு சொன்னாலே மருதாணி இலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும். அப்படி அந்த இலை தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் அந்த இலைகளை வீணடிப்பது அப்படிங்கிறது செய்யவே கூடாது. நம்ம மருதாணி அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய இலை அப்படின்னு சொல்கிறோம். அப்படி அந்த மருதாணி இலையை பயன்படுத்தி வெள்ளிக்கிழமை நாட்களில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக இலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்கிறோம். அப்படிப்பட்ட அந்த புண்ணிய காரியத்துக்காக பயன்படுத்தக்கூடிய இலையை எக்காரணம் கொண்டும் வீணடிப்பது அப்படிங்கிறத செய்யாதீங்க. மீறி இந்த தவறை நம்ம செய்கிறோம். இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு ஏற்றி வச்சுட்டு அப்படியே அந்த இலையோடு விட்டுறீங்க, மறுநாள் சனிக்கிழமை எடுக்கும் பொழுது நல்லா காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு, இல்லை ஓரளவுக்கு காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட அது பெரும் பாவத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு இலை தீபத்தை நீங்கள் பயன்படுத்தின இலையை வந்து அன்றைய தினமே கூட நீங்கள் அரைத்து கைகளில் பூசுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம். எக்காரணம் கொண்டு பூஜை அறையில் வைத்திருந்து வீணடிப்பது அப்படிங்கிறத செய்யவே செய்யாதீங்க. இதனால் உங்களுக்கு தொடர் கஷ்டங்கள், தொடர் பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த ஒரு தவறை செய்யாமல் இருக்கணும். இப்போ நம்ம மருதாணியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி மருதாணி இலைகளில் எந்த மாதிரியான தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம் இல்லைங்களா? இப்போ எந்த ஒரு குறித்த செயலை செய்யும் பொழுது நமக்கு அதிர்ஷ்டமானது எப்பயுமே வீட்டில் அடைமழையாய் பொழியும். அதுவும் மருதாணி வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் எப்படி நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். வெள்ளிக்கிழமை நாளில் வரக்கூடிய சுக்கிரஹோரி நேரம் இருக்கு இல்லைங்களா? காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 அப்படிங்கிற அந்த சுக்கிரஹோரி நேரத்தில் இலைகள் இருக்குல்ல, மருதாணி இலைகள், அதை 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி, ரொம்ப பொடி பொடி இலைகள் வேண்டாங்க, ஓரளவுக்கு பெருசாக இருக்கக்கூடிய இலைகளாக பார்த்து எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு இலையும் நீங்கள் கையில் வைத்தபடி நீங்கள் மகாலட்சுமி தாயாருக்குண்டான போற்றியை சொல்லிட்டு, இல்லை மகாலட்சுமி தாயாருக்குண்டான காயத்ரி மந்திரத்தையும் சுக்கிர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக ஒரு சின்னதாக தட்டோ இல்லை கிண்ணமோ வச்சுட்டு அதில் அந்த இலையை சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது செய்யணும். 6 முறை 6 இலைகளை பயன்படுத்தி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் என்றென்றைக்குமே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அடைமழையாய் பொழியும். சுக்கிரஹோரி நேரம் அப்படிங்கிறது சுகபோக வாழ்வை அருளக்கூடிய சுக்கிர பகவானுக்கு உகந்த நேரம். அப்படி அந்த நேரத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்தமான இலையாக சொல்லப்படக்கூடிய இந்த மருதாணி இலையை
வைத்து மகாலட்சுமி தாயாருடைய மந்திரத்தையும் சுக்கிர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தையும் சொல்லி நம்ம அர்ச்சிக்கும் பொழுது கட்டாயம் நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வீட்டில் செல்வ செழிப்பும் கூடும், அதிர்ஷ்டம் எப்பயுமே நமக்கு அடைமழையாக இருக்கும். இப்படி அர்ச்சித்த இலை இருக்கு இல்லைங்களா, அந்த இலையை வீணடிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடிய இலைகளோடு வேறு சில இலைகளோடு சேர்த்து நீங்கள் அரைத்து பெண்கள் வீட்டினுடைய மகாலட்சுமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண்ணினுடைய கைகளில் பூசும் பொழுது கண்டிப்பாக அதனால் எப்பயுமே நமக்கு லக்ஷ்மி கடாட்சமானது வீடுகளில் ஏற்படும். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.